பாத்து பாத்து. இது என் குடும்பத்துக்காக நான் பண்ற பூஜைமா. எப்படியாவது கலசத்தை சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு கொண்டு போயிடணும். ஆனா ஏன் தெரியல, திடீர்னு எனக்கு மயக்கமா வருது. மயக்கமா வருதா? நீ குடிச்ச தீர்த்தத்துல மயக்க மருந்து கலந்து கொடுத்திருக்காங்க. ஒரு நிமிஷம் இரு. அம்மா எங்க போறீங்க? அம்மா 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 இங்க பாருமா, இது குடி. நான் சொல்றத கேளு, குடி. மயக்க மருந்து குடிச்சிட்டு நீ இவ்ளோ தூரம் நடந்து வந்ததே பெரிய விஷயம். மயக்க மருந்தா? இதெல்லாம் ஸ்ரீஜாவோட வேலையாதான் இருக்கும். அம்மா, கடவுள் மனுஷ ரூபத்துல வருவாங்கன்னு மத்தவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்குதான் நான் பாக்குறேன். ரொம்ப நன்றிம்மா. நான் இந்த உதவிய மறக்கவே மாட்டேன். நீ சொன்ன மாதிரி நானா இங்க கிளம்பி வரலம்மா. அந்த அம்மன் தான் என்னை இங்க அனுப்பி வச்சிருக்கா. இந்த பாருமா, நீ போற வழியில உனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. நீ கவனமா போகணும். இல்ல நானும் உன் கூட வரவா? ஐயோ வேண்டாம், உங்களுக்கு எதுக்குமா சிரமம்? சிரமமா? இது பாருமா, நீ தலையில ஏத்தி வச்சிருக்கிற கலசம் அம்மனோடுது. இத நீ பத்திரமா வீட்ல கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்ப அம்மன் என்கிட்ட கொடுத்திருக்கா. நான் உன் கூட வரேம்மா. சரி வாங்க, வா. பாத்து பாத்து. ஓம் சக்தி, 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 ஓம் சக்தி. என்னடா சொன்ன வேலையை முடிச்சிட்டீங்களா? போனே இவரே என் கூட அனுப்புறேன்னு வேற கேட்டேன். அப்புறம் அங்க போனா அந்த மஞ்சள் சல்ல கட்டின லேடி புரட்டி எடுத்துட்டா. டேய் என்னடா இப்படி சொதப்பிட்டீங்க? இப்போ உனக்கு பரவாயில்ல தானே? ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? எந்த பிரச்சனையும் இல்லம்மா, நான் நல்லா இருக்கேன். வா. ஐயோ, அங்க பாருங்க, மைக்கி கீழே விழுறாங்க. அம்மா இரு 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 இரு, நீ அவசரப்படாத. இரு இரு, நான் பாக்குறேன். போய் கொஞ்சம் பாருங்க. ஐயோ கடவுளே. அம்மா 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 இங்க பாருமா, எழுந்திரி எழுந்திரி. என்னாச்சுமா? மயக்கம் வந்துருச்சுமா. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுமா. என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, என்னை கூட்டிட்டு போய் விட்டுறீங்களா? என்னால தனியா நடக்க முடியலமா. இது என்ன சோதனை? இதுல ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி தோணுது. அம்மா யோசிக்காதீங்க, அவங்க கர்ப்பமா வேற இருக்காங்கம்மா. இந்த நேரத்துல அவங்களை இப்படி தனியா விட வேண்டாம். நீங்க அவங்கள வீட்டுல கூட்டிட்டு போய் விட்டுட்டு வாங்க.
வீடு பக்கத்துல தானே இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன். ப்ளீஸ்மா, என்னை வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டுருங்கம்மா. சரி வாங்க. பாத்து. ஐயோ பாத்து. பாத்து. நீ இங்கே இரு என்ன? சரி நான் சீக்கிரம் வந்து. ஓகே வாமா. பாத்துமா. டேய், நம்ம நினைச்ச மாதிரி அந்த மஞ்ச சேலை கட்டம் பொண்ணு அந்த கருப்பணி பெண்ணை கூட்டு போறாடா. ஆமா இதான் சரியான சந்தர்ப்பம். அவளை சும்மா விடக்கூடாது, தூக்கிடலாம். டேய், வாடா. வாடா. பாத்து பாத்து பாத்து. ரைட்டா கட்டுறா. இசை இசை எங்க போனா? டைம் ஆயிடுச்சு. இசை வந்துருவான்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ இசை சரியான நேரத்துக்கு வருவான்னு தோணல. அத்த, உங்ககிட்ட உங்க ஒப்பீனியன் யாராச்சும் இங்க கேட்டாங்களா? இன்னும் நேரம் இருக்கு, இசை வந்துருவா. சோ இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள இசை வந்துடுவாளா? இப்ப பாருங்க, இசை இன்னும் வரல. இதுக்காக தான் நான் இசைய வேணான்னு சொன்னேன். அம்மா, இசை நம்ம குடும்பத்தை சேர்ந்தவ தானே, வந்துருவாமா, பயப்படாதீங்க. ஆமா சுபத்ரா, நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. நிச்சயம் அண்ணி வந்துருவாங்கம்மா. என்ன பண்றீங்க? அண்ணா சொல்றத கேளுங்க. இப்ப எதுக்கு நான் இதெல்லாம் வந்து அடிக்கிட்டு இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. வாங்கடா சீக்கிரமா. சீக்கிரம் போடுங்கடா. வேண்டாம். டேய், போடுங்க. கத்தி பிடிச்சு சுத்தி போடு. போடுங்கடா. எதுக்கு இந்த விறகு வாங்கி வைக்கிறீங்க? அண்ணா நான் சொல்றத கேளுங்க. அண்ணா ப்ளீஸ் நான் ஏய், ஏன் நான் போடுடா. சொல்றத கேட்க மாட்டேங்கிறீங்க? இப்ப என்ன சாகடிக்கணும்? அதானே? எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. இத நான் என் குடும்பத்துக்கிட்ட கொடுத்துட்டு வந்துறேன். நான் திரும்ப வருவேன். என்ன நீங்க சாகடிங்க. ப்ளீஸ் இத மட்டும் பண்ணுங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என் குடும்பம் என்னால கஷ்டப்பட கூடாதுன்னு நான் இத போய் வச்சிட்டு வந்துறேன். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ப்ளீஸ் நான் ஏய், ஏற்கனவே நம்மள ரொம்ப சுத்த விட்டா. அவ பேசுறத கேட்காம வேலைய பாருங்கடா. அண்ணா அம்மா, இது என்ன சோதனை? நீ சொல்லிதானே அந்த பொண்ணு கூட நான் வந்தேன். இப்போ அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு எனக்கு காமிச்சு கொடு.